نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவங்கள். ஹஜ்ரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். திருமீதியில 3522வது ஹதீஸாக இது இடம்பெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சலாசத்துன் லா துரத்து தஅவதஹும், மூன்று நபர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாது. அல் இமாமுல் ஆதில், நீதமான முறையில் மக்களுக்கான ஆட்சியை செய்யக்கூடிய அந்த அரசனுடைய துஆ அல்லாஹ்விடத்துல ஒருபோதும் மறக்கப்படாது. முதலாவது நபர் அல் இமாமுல் ஆதில், நீதமான ஆட்சியாளர், ஒரு மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நீதமானவர். தன்னுடைய ஆட்சியில் அவர் நேர்மையாக இருந்தால், மக்களுக்கான ஆட்சியை அவர் தன்னுடைய ஆட்சியில் அவர் வழங்கினார் அப்படின்னு சொன்னா, அவர் எப்பொழுது எந்த பிரார்த்தனை செய்தாலும் அவருடைய பிரார்த்தனை உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அந்த மூன்று நபர்களில் முதலாவது நபர் இவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது வஸாயிமு, நோன்பாளி, ஹத்தா யஃப்தரு, அவர் நோன்பு திறக்கின்ற வரையிலும் அவருடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்துல மறுக்கப்படவே படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ ஒரு நோன்பாளியினுடைய ஒரு மிகப்பெரிய அந்த நோன்பினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன துஆ கேட்டாலும் அந்த துஆக்கள் மறுக்கப்படுவதே கிடையாது. நோன்பு வைத்த நிலையில அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையுமே முக்கியமானது. நாம எதை கேட்கிறோமோ அது மறுக்கப்படாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப இது நோன்பினுடைய மகத்துவமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நோன்பு வைத்த நிலையில ஒரு நோன்பாளி எதை அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரோ அல்லது தன்னுடைய உள்ளத்தில் எதை விரும்புகிறாரோ, ஹலாலான காரியங்களில் எதை விரும்புகிறாரோ அதை அல்லாஹு தஆலா அவருக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான். அவர் கேட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அது மறுக்கவே படாது, அந்த துஆ முழுமையாக அங்கீகரிக்கப்படும். மூணாவது சொன்னாங்க வதஅவத்துல் மதுலூமி, அநீதிக்குள்ளானவருடைய பிரார்த்தனை. யார் யார் அநீதிக்குள்ளானாங்களோ, யார் அடுத்தவர்களால் யார் அநியாயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பாதிக்கப்பட்டவருடைய துஆ அல்லாஹ்விடத்துல மறுக்கப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் இந்த மூன்று பேருடைய துஆவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மூன்று நபர்களும் கேட்கக்கூடிய அந்த துஆ இருக்குது, அந்த துஆவை அல்லாஹு தஆலா மேகங்களுக்கு மேல் அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றார். அவங்க கேட்ட உடனேயே அந்த துஆக்கள் என்னப்படுது, உடனடியாக உயர்த்தப்படுது. எல்லோருடைய துஆவும் இப்படி உயர்த்தப்படுமா அப்படின்னு சொன்னா கிடையாது. யாருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானோ அவங்க துஆ மட்டும்தான் உயர்த்தப்படும். மற்றவர்களுடைய துஆக்கள் சில நேரங்களில் நிறுத்தி வைக்கப்படும். அது எப்பொழுது அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமோ அப்பொழுது அங்கீகரிப்பான். ஆனால் உடனடியாக இவருடைய துஆக்கள் மேகங்களுக்கு மேல் உயர்த்தப்படுகிறது. இந்த துஆக்கள் மேகங்களுக்கு மேல் உயர்த்தப்பட்டதற்கு உடனேயே வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ் அவருக்கு பதில் வழங்குகின்றார். இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று பேருக்குமே கிடைக்குது. இவங்க துஆ கேட்டுட்டாங்கன்னா அந்த துஆ மேகங்களுக்கு மேல உடனடியாக உயர்த்தப்படுது. அது உயர்த்தப்பட்டவுடன் வானத்தினுடைய கதவுகள், வாசல்கள் திறக்கப்படுகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் என்பதாக இவர்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குகிறான் என்கின்ற விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
மேலும் இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது, அது நோன்பாளியினுடைய ஒரு வாய்ப்பு. நோன்பாளிக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நோன்பாளிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, அதுதான் பிரார்த்தனை. அந்த நேரத்தில் அவருடைய பிரார்த்தனை மறுக்கப்படுவதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு நோன்பாளிக்கும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த கடைசி நேரம் இருக்குதுல, அந்த கடைசி நேரம் ஆக மிக சிறந்த ஒரு நேரம். அந்த கடைசி நேரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்துல எவ்வளவு தேவைகளை நாம நமக்குள்ள வச்சிருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்முடைய ஹாஜத்துகள், நம்முடைய எண்ணங்கள், நமக்கான பொருளாதாரம், நமக்கான கஷ்டம், குடும்ப பிரச்சனை, நோய் ரீதியான பிரச்சனை என்று பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனையுடைய மொத்த தீர்வுமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நோன்பு வைத்திருந்தால் அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பிரார்த்தனை துவா. அந்த கடைசி நேரத்தில் அவருடைய கேட்கக்கூடிய துவா ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். உண்மையான சகோதரர்களே, அதே போன்று இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்புகள். இதெல்லாம் முந்தைய சமுதாய மக்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இறை தூதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த சிறப்புகளை வழங்கியிருந்தான். இறை தூதர்கள் துவா செய்தால் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுப்பான். இது அந்த இறை தூதர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்பு. அந்த சிறப்பை அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கக்கூடிய உம்மத்தார்களாகிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப இது இறை தூதர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பில் ஒன்றை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். துவாக்களை ஏற்றுக்கொள்வது, அந்த துவாக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு நோன்பாளி பெறுகின்றார். எனவே நோன்பாளிக்கு இறை தூதருடைய அந்த அந்தஸ்தை இறை தூதர்கள் கேட்டால் என்ன அல்லாஹ் கொடுப்பானோ அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை, ஒரு சிறப்பை அல்லாஹ் நோன்பாளிக்கு வழங்குகிறான் என்பதை நாம பார்க்கிறோம். இது முந்தைய சமுதாய மக்களுக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை அல்லாஹ் சிறந்தவர்கள் என்பதாக குர்ஆன்ல பதிவு செய்கிறான். உம்மத்துகளிலேயே, நான் அனுப்பிய சமுதாயத்திலேயே ஆக சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ் நம்மை தான் சொல்கிறானே. அத்தகைய முன்னோர்களுக்கு வழங்கப்பட்ட, முந்தைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பை நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளிகளாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். மனோ இச்சைகளும் தீய எண்ணங்களும் நோன்பினால் விளக்கப்படுவது நோன்பினுடைய மற்றொரு மகத்துவமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது செய்தி, வாரிசுகள் சம்பந்தமான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராங்க. ஹஜ்ரத்னா புரைதா பின் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயார் மீது நோன்பு, கடமையான நோன்பை அவங்க நோக்கவில்லை. என்னுடைய தாயார் அவங்க மீது கடமையான நோன்பை அவர்கள் வைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலங்களாக அவர்கள் கடமையான நோன்பை, 2 மாத நோன்பு, கடமையான நோன்பு அவங்க மேல கடமையா இருக்குது, அவங்க வைக்கல. அந்த நோன்பை நான் நோக்கட்டுமா என்பதாக கேட்டாங்க. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், முடியாத, அதாவது அந்த தாயினுடைய நோன்பை நான் வைக்கட்டுமா என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அப்படியா, அந்த நோன்பை வைப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது என்பதாக அனுமதி கொடுக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இது இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடமையான நோன்பை காரணத்தோடு ஒருத்தர் விடுறார். கடமையான நோன்பை ஒருத்தர் காரணத்தோட விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்பிற்கு பகரமாக என்ன செய்யறது, ஒரு ஏழைக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதாக இப்னு மாஜாவுல இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜா என்கின்ற கிதாபுல பதிவு செய்யப்படுது. இப்போ ஒரு நோன்பை விட்டால் ஒரு ஏழைக்கு அதுக்கு பகரமாக உணவு வழங்குதல் என்கின்ற இந்த ஹதீஸ்ல அறிஞர்கள் நிறைய பேர் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. இது இப்னு மாஜா அவங்க மட்டும்தான் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அது அப்படியே நம்ம புகாரியில
இந்த ஹதீஸினுடைய கருத்தாக அறிஞர்கள் சொல்லும் பொழுது புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாய்க்காக வேண்டி, அதாவது தாயோ தந்தையோ கடமையான நோன்பு அவங்க வைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த தாய்க்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி அவருடைய வாரிசுகள் அந்த நோன்பை வைக்கலாம். வைப்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி வழங்கினாங்க. அந்த பெண்மணி கேட்டாங்க, என்னுடைய தாய் கடமையான நோன்பை விட்டுட்டாங்க, அந்த நோன்பை நான் வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஆம் நீங்கள் வைக்கலாம் என்பதாக அனுமதி வழங்கியது புகாரில இடம்பெறுது. அப்போ ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு என்பதை என்கின்ற அந்த கருத்துல அறிஞர்கள்ட்ட பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரு தாயோ தந்தைக்காக வேண்டி அவருடைய வாரிசுகள் அவங்க கடமையான நோன்பை தவற விட்டதற்காக வேண்டி வாரிசுகள் வைக்கலாமா என்பதாக கேட்கும் பொழுது வைக்கலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்காக வேண்டி நாம நோன்பு வைக்கலாமா? என்னுடைய தாய் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி அவங்க மீது கடமையான நோன்பை நாம வைக்கலாமான்னு சொன்னா தாராளமாக அந்த வாரிசுகளுக்கு வைக்கலாம் என்கின்ற ஒரு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது